இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு மெயில் ஐடி அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு வேணும். ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணுன்னே ஒரு ஒரு மெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டு தேவைப்படும். அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி நல்ல விதமாக வீடியோ போட்டு நம்மளும் ஒரு தொழில் தொடங்கலாம். ஒவ்வொருத்தங்கிடத்துலேயும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்மளோட மொபைல் ஃபோனு யூஸ் ஆகும். ஒவ்வொருத்தங்க இடத்துலையும் ஒவ்வொரு திறமை இருக்குது. ஒருத்தருக்கு ட்ராயிங் வரைஞ்ச தெரிஞ்சுன்னா அந்த ட்ராயிங் வரைஞ்சி போட்டு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மூலமாக நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடச்ச மாதிரி இருக்கும். அதை வச்சு மற்றவங்களுக்கு ஒரு இது சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா குக்கிங் செய்கிறது நல்லா தெரியும். அந்த குக்கிங் சேனல் ஆரம்பித்து டெவலப் ஆகிக்கலாம். அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா எஜுகேஷன் வரும். படிக்கிறது எழுதுறது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லித்தர்றது மூலமாக நிறையா நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும். எவ்வளவோ போட்டித் தேர்வுகள் வருது. அந்த போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமு எவ்வளவோ எக்ஸாம் வருது. படித்தும் நம்ம எதையும் ட்ரை பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் யாரும் இல்லை. எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. ஆனால் குடும்ப சூழ்நிலை அப்படி இப்படி சொல்லிவிட்டு ஒரு தொழிலில் போய் அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த தொழிலில் ஆனால் ஒரு தொழில் செஞ்சால் நம்மளுக்கு இன்கம் வரும். நம்மளோட தொழில் நம்ம படித்த திறமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் யோசிக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் போகிறப்போ ஒவ்வொரு நாலேஜ் நம்ம கற்றுக்குறோம். எவ்வளவோ தொழில்கள் இருக்குது. ஆனாலும் நம்ம படித்த திறமைக்கு நம்ம ஒரு தொழில் ட்ரை பண்ணுறோமான்னு இல்லை. ஆனால் இது இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வரணும்னு சொன்னால் அவங்கவுங்க ஒவ்வொரு நாலேஜை கற்றுக்கணும். நம்ம முன்னேறணும்னு சொன்னால் அது நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் முடியும். நமக்காக அடுத்தவங்க நமக்காக ட்ரை பண்ண மாட்டாங்க. இப்படி ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் நம்மளோட திறமையை நாம் தான் வளர்த்துக்கணும். இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் நம்மளும் போட்டி போட தயாராகிக்கணும். எவ்வளவோ இப்போ 12th படிக்கிறோம்னு சொன்னால் 12th நம்ம ஒரு ஆள் மட்டும் படிக்க போகிறதில்ல. இப்போ நிறையா பேர் ஒரு 50 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. நம்மளும் நிறைய மார்க் எடுக்கணும், அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த போட்டி தேர்வுகளில் நம்மளும் பாஸ் ஆகிறதும் நம்ம கையில் தான், ஃபெயில் ஆகிறதும் நம்ம கையில் தான். ஆனால் நம்ம எவ்வளோ நாலேஜ் வளர்த்துக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்குது. ஆனால் படிக்கும்போது நம்மளுக்கு அந்த படிப்பினோட அருமை தெரிய மாட்டேங்குது. படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல லெவலுக்கு போகலாம்னு தான் அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் ஆகணுமே தவிர போகிறோம். ஆனால் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம்னாலும் போய் ஒரு இடத்துல நம்ம கூட படித்தவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க. ஆனால் நம்ம போய் கத்திரி பிடிச்சி கட்டிங் பண்ணிவிட்டு தையல் தைச்சிட்டு ஆனால் அதுலேருந்து ஒரு இன்கம் வரும். ஆனால் நம்ம படித்த தொழிலுக்கு ஒரு இது ட்ரை பண்ணணும். அந்த இது எல்லாருமே ட்ரை பண்ணணும். எல்லாத்தாலேயும் ஒவ்வொரு இது முடியும். இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கே போகிறோம்னா எப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே ஐட்டம்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. முன்னாடி டிஸ்பிளே வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட திறமையை கொஞ்சம் கொஞ்சம் நம்மளே தான் வளர்த்துக்கணும். ஆனால் கற்றுத்தர்றவங்ககிட்டேருந்து நிறையா விஷயம் நம்மளும் நாலேஜ் கேதர் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த தொழிலை நம்மளுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து மற்றவங்களையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு தான் எல்லோரும் நினைக்கணும். ஆனால் போட்டிகள் இருக்கலாம், ஆனால் பொறாமைகள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சி எடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னு நம்ம நினச்சி இப்போ ஒரு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்கு பாஸ்வேர்டு மெயினாக வேணும். அப்புறம் மெயில் ஐடி பாஸ்வேர்டு இத்தனையும் இருந்தால் மட்டும்தான் ஒரு சேனல் ரன் பண்ண முடியும். ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு வீடியோ போட ஒவ்வொரு நாலேஜ் நம்மளுக்கும் கேதர் ஆகும். மற்றவங்களுக்கும் அது கற்றுக் கொடுத்த மாதிரி ஆச்சு. நிறையா சேனல் பார்க்குறோம். ஒரு கம்ப்யூட்டரு பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு நாலேஜ் கற்றுக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நம்மளும் ஒரு டெவலப் ஆன மாதிரி ஆச்சு. மற்றவங்களையும் ஒரு டெவலப் பண்ண மாதிரியும் இருக்கும். அதான் எஜுகேஷன் தெரிஞ்சவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி வரணும்னு எல்லாருமே நினைக்கணும். சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காராளனா பிறந்தால் ஒரு கண்ணுக்குட்டியாவது மேய்ச்சி பார்க்கணும், இல்லைன்னா ஒரு காடாவது ஓட்ட வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு காடு விதைச்சும் கூட
மற்றவங்களுக்கும் சாப்பாடு போட்டுருவான். அவனும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு தெரிஞ்சுக்குவான். ஒரு கன்றுக்குட்டி மேய்ச்சாங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து அது மேய்ச்சி வளர்ந்து பெருசாகி அது ஒரு கன்று போட்டு அதுலேருந்து ஒரு பால் கறந்து அதுலேருந்து ஒரு இன்கம் எடுத்து ஃபேமிலி ரன் பண்ணி கொண்டு போயிடுவான் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் அந்த பழமொழி சொல்லிக்கிறாங்க.